அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவையகம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கம்பெனி நேம் என்னன்னு பார்த்தோன்னா AFA ஆக்ரோ ஃபுட்ஸ். இது எங்க லொக்கேட்டா இருக்குன்னா தஞ்சாவூர்ல லொக்கேட்டா இருக்கு. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க யார்கிட்டயும் எங்கேயும் ₹1 கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த கம்பெனியோட HR நமக்கு டைரக்டா இந்த ரெக்கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கனால இந்த ஜாபுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண, எந்த குவாலிஃபிகேஷன்ல இருக்கவங்க அப்ளை பண்ண, எந்த ஜெண்டர் அப்ளை பண்ணாங்க கிளியர் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்றேன். கடைசி வரை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்கன்னா டிரைவரோட டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூரில் இந்த வேகன்சி இருக்குது. நீங்கள் ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி என்ன வேணால் படிச்சிருக்கலாம். ஆனால் டிரைவிங் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 2 வருஷத்துலேருந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஆஸ் பர் நார்ம்ஸாக அவங்க ஸ்டார்டிங்காக 15,000 தராங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற சேலரி ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வேகன்சி இருக்குது. மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட் 20லேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். பெர்மனன்ட் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 2வது டெசிக்னேஷன் என்னன்னா அக்கௌண்டன்ட் டெசிக்னேஷனுக்கு ரெக்ரூட் பண்றாங்க. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான். இதுக்கு நீங்க பிகாம் இல்லை எம்காம் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 2 வருஷத்துலேருந்து 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் 20,000 ஸ்டார்டிங் தருவாங்க. நீங்க 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு 20,000 சேலரி. இல்லை அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்வியூவில் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை பொறுத்து சேலரி வேரி ஆகும் அப்படின்னுக்காங்க. இவங்களுக்கு டேலி தெரிஞ்சிருக்கணும், டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சி இருக்குது. அவங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25 வயசுலேருந்து 35 வயசு வரையும் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம். அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்க தான் ஒர்க் பண்ணணும். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது டெசிக்னேஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜெண்டர் ஹெல்ப்பர் அப்படின்னு டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் தஞ்சாவூர் லொக்கேஷனில் தான் வாண்டட். 10th ITI, 12th டிப்ளமோ, டிகிரி படித்தவங்க இல்லை வேற ஏதாவது படித்தவங்க, எதுவுமே படிக்காம இருக்கவங்க கூட இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1லேருந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எதுலையாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியா 15,000 அவங்க ப்ரொவைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மொத்தம் 7 வேகன்சி இருக்கு. இதுக்கு அவங்க மினிமம் ஏஜா 18லேருந்து மேக்ஸிமம் ஏஜா 35 வரையும் எடுக்கிறாங்க. அதுவும் மேல் கேண்டிடேட்டை மட்டும்தான் ரெக்ரூட் பண்றாங்க. இந்த 3 டெசிக்னேஷனுமே அவங்க பெர்மனன்ட் பேசிஸ்ல தான் ரெக்ரூட் பண்றாங்க. இந்த 3 டெசிக்னேஷன் ஏதாவது ஒன்று உங்க ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் யாருக்காவது சூட்டபிளா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நாங்கள் இந்த கம்பெனியோடைய ஹெச்ஆரோடைய மெயில் ஐடியும் இமெயில் ஐடியும் கொடுத்துருப்போம். மெயில் ஐடியும் வாட்ஸ்அப் நம்பரு, காண்டாக்ட் நம்பரு கொடுத்துருப்போம். அந்த ஹெச்ஆருக்கு கால் பண்ணிட்டு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணிட்டு அவங்க சொல்ற டேட்ல இன்டர்வியூ முடிச்சுட்டு வேலையுடன் திரும்பி வாங்க. நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.